நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகாரி வியூசரி. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, சுடரியோட ஆட்கள் வந்து நம்ம மல்லியை எப்படியோ ஒரு வழியாக கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னடா மல்லியை கிட்னாப் பண்ணது இவ்வளோ சந்தோஷமா சொல்கிறேன், மல்லி பாவம் இல்லையாடா அப்படின்னு சொல்றது நாம என்னங்க பண்ண முடியும்? தவளை தன் வாயால் கெடும், அது போல ஆதாரத்தை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு குட்டு 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 குட்டுன்னு ஆளே இல்லாமல் ஒரு பக்கம் ஓடனா என்ன அர்த்தம் சொல்ல பார்க்கலாம். மனோகரம் நம்ம மல்லியை போகிறாங்க, ரெண்டு பேரும் அப்படியே சும்மா அழகாக அங்கேருந்து பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு கச்சிதமாக அப்படியே சும்மா ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனையிலையும் வேதனையிலும் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் இருந்துன்னு ஒரு பக்கம் நான் ரெடி தான் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. எப்பா யாரா நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மாசா கிளாஸா வர சாமி அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியம் ஒரு பக்கம் வியப்பு ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஆடி போய் நின்ட்டோம்னா பாத்துக்கோங்க. நம்ம விஜய் எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் ஆன்லேயே தான் இருக்கு. இந்த ரவுடிங் எல்லாம் வந்து பேசுனது எங்க கடத்தின்னு போறது எங்க போடுச்சு அது வரைக்கும் ஃபோன் ஆன்லேயே தான் இருக்கு. யாருமே கவனிக்கல. அந்த ஃபோன் அந்த ரவுடிங் எடுத்து அப்படியே பாக்கெட்ல சொல்லினாங்க. ஏன்டா ஃபோனை வாங்கினா ஆன்லுக்கு தான் என்ன பண்ணு ஏது பண்ணு அதெல்லாம் பண்ற பழக்கம் இல்லை, சுவிச் ஆஃப் பண்ற பழக்கம் இல்லை. ஒரு திருட்டு கலையே உங்ககிட்ட இல்லை, உங்களெல்லாம் யாரா திருடான்னு சொல்லிட்டு நம்பி கூட்டினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சுடறிதாங்க. சுடறியா மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி திறமையான ஆட்களை தான் கூட வச்சுன்னு இருப்பாங்க. அதனால இதுதான் இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். உடனே நம்ம விஜய் வரதுக்கு முன்னாடி போலீஸ் போன் பண்ணி சார் இந்த இடத்துல தான் சார் இருக்காங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கையோட அழிச்சிட்டு போறாரு. அவங்க போயிட்டு அப்படியே சும்மா ஓம குத்த போறாங்க அந்த ரவுடிங்களுக்கு. அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம பாபு இருக்கார்ல, அவருக்கு ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பயம். ஐயோ என் தங்கச்சிக்கு தானே ஆயிருப்பது, நான் இருக்கிற வரையும் உன் தங்கச்சி தொட்ட முடியுமா மச்சான், என்ன மச்சான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சவால் விட்டு அங்கிருந்து போறாரு. அங்க போயிட்டு மல்லிகை பழான ஒரு அடி விஜய் முன்னாடி. ஏன்டா என்னவை தேடி வர உன்னை பொழக்கிறேன்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொழந்து கட்டிடுறாங்க. என்னடா இது இப்படி ஒண்ணு நடக்குது, இதுதான் சூழ்ச்சியோ அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு இருக்க ஒரு பக்கம் வாழ்க்கையில். இதெல்லாம் எங்கே போய் முடியுறது, எப்படி தான் நம்ம தலையில் அடிச்சதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் போகட்டும், போகிறதெல்லாம் போயிட்டே இருக்கட்டும், வர்றதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கட்டும். அது போல தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, இது எதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இப்படியே விட்டு தான் லாஸ்ட்டில் நாம ஏமாலியா முழிக்கிறது. அதனால இதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இன்னும் இது நம்ம மல்லி இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்களே, ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கூட நான் வரமாட்டேன், நான் எதுக்கு வரணும், என்ன காரணத்தினால வரணும், நான் உண்மையை தானே சொன்னேன், சுடரியாவன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கிறதான்னு சொல்லிட்டு வந்தேன், என்னை தேடி நீங்க வராதிங்க, ஏன் பிரச்சனை நான் பார்த்துறேன், உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க, வீட்டிலேருந்து என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி விரட்டி ஆச்சுங்களே, அப்போ எதனா கண்டுனீங்களா, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அனுப்பிச்சு விட்டீங்க, இப்போ வந்து நல்ல ஒரு மாதிரி அப்படி நடிக்கிறீங்க ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டதை என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் விஜய் சைலண்டா நிற்கிறது. பார்மல்லி தேவையில்லாத பிரச்சனை மாட்டினு இருக்கேன், ஒழுங்கு மரியாதை வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்க கூட்டா நான் எதுக்கு வரணும், நாங்க உனக்கு பொண்டாட்டியா இல்ல, நான் கான்ட்ராக்ட் பொண்டாட்டி தானே, எப்பனாலும் என்ன துரத்தி விட்டுருவீங்க, எப்பனாலும் கூட்டுப்பீங்க, உங்களுக்கு இஷ்டம் வந்தா கூட்டுப்பீங்க, இஷ்டம் இல்லைன்னா துரத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. என்னடா இது கூத்தா போச்சு, இப்படியே போயிருந்தா இந்த பிரச்சனை எங்கடா போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பதட்டம் போயும் எல்லாமே ஒரு பக்கம் வருது. ஏன்டா அங்கே ஒரு ரவுடி இருக்க, இந்த மரியாதைலாம் உங்களுக்கு இல்லை, புருஷ முன்னாடி சண்டை இங்கே ஆரம்பிச்சிட்டீங்க, நாங்கள் ஒருத்தங்க இருக்க ஞாபகம் இருக்காது சார், எங்கே போனாலும் இதே தொல்லை தான், புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை சண்டை சண்டைன்னு அப்படியே சும்மா உயிர் போகிற நிலமே சண்டை போடாமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒருத்தன் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். டேய் நாங்களே எரிசல் இருக்கிறோம் கம்முன்னு இருந்து, ஐயோ இவனை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, கம்முன்னு அவளை இங்கேயே விட்டு போயிடலாம், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா அந்த சுடரிய பேச்செல்லாம் கேட்க வேணாம், இனிமேல் இவங்களை இப்படி விட்டு போயிடலாம், புருஷ முன்னாடி சண்டையை பற்றி நமக்கு தெரியாதா, அது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் ஒருத்தன் பேச, டே கம்முனரா காசு வாங்கிட்டு இருக்கேன், நீ ஒரு பக்கம் லூசுத்தனமாக வளர்த்து இருக்காதரா, காசு அப்புறம் தராமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி 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 நமக்கு காசு முக்கியம், நான் காசு வாங்க போனால் வீட்டில் அவ்வளோதான், என்ன ஒரு பக்கம் செஞ்சு விட்டுருவாங்க, அதனால காசு தான்ப்பா முக்கியம். விஜயந்தன் ஒரு பக்கம், டே அந்த காசை நான் தந்து தொலைறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடா இது நல்ல ஐடியா, நோ டைம் யார் கான்டாக்ட் தருவாங்க, நீங்கள்லாம் நல்லவங்க, அவங்க தான் கெட்டவங்க, அவங்க கிட்ட நாங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் காசு அப்பப்போ கிடைக்கும், நான்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்காரு, இப்போ நான் உங்களெல்லாம் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அடிப்பா உடனே பார்க்கணுமே அடி அப்படியே சும்மா கும்மாங்குத்து மாதிரி அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து மாற்றி 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 அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏதை பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறி கொண்டு அடிக்கிறீடே, இதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, நீ என்ன பண்ண வேணாம் எதுவும் சொல்ல வேணாம், நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோங்களோ அதை மட்டும் நீ கேட்டுனா போதும் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. அப்படி என்ன பண்ண போகிறாங்க ஏதை பண்ண போகிறாங்க அடுத்து உங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க, அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம
வெண்பா இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் டாடாவுக்கு ஃபோன் பண்ணி டாடா எங்கே இருக்கீங்க மல்லியம்மா கூட்டு வந்தீங்களா இல்லை மல்லியம்மா கூட்டு வந்தீங்களா இல்லை மல்லியம்மா கூட்டு வந்தீங்களான்னு கேட்க ஆடையோ ஒரு பக்கம் சும்மா பெத்துவிட்ட கடமைக்கு விலகு வேற என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. உண்மையான அம்மா வந்தால் உண்மையான அம்மா வேணான்றா, இவளை வந்து அம்மா இவ தான் வேணும்னு உயிராக வாங்குறா. நான் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது, யாராவது கூட்டிகிட்டு வர்றது? என் வாழ்க்கையில் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே சேர்ந்து வந்து நான் அடின்னு அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் சொல்கிறது, டே நீ யாரு அப்படியாப்பட்ட ஆளு எல்லாமே தெரிஞ்சுடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கான்செப்டில் பேசினு இருக்காங்க. ஆனால் அது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனைலாம் அதிகமாக போயிட்டு இருக்குன்னா இந்த பிரச்சனைலாம் பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து சும்மா அடித்தடி அதிரடியாக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு ஒரு பக்கம் உட்காந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் குழப்பமே இருக்காதா, இது எல்லாம் நல்லதாக தான் போகுமா, நல்ல வழி தான் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான பதில் இங்கே எங்கேயும் இல்லைங்க. அதுக்கான பதில் கூடிய சீக்கிரம் வரதான் போதும். அது எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் நிறைந்த விஷயங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து திரும்ப ஃபோன் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு இதே ஒரு பக்கம் கடுப்பாக ஐயோ இவளை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் விஜய் இருந்து வெண்பா கிட்ட ஓப்பனாக சொல்லி இனிமேல் மல்லியம்மா வரமாட்டாங்க, நீ ரேணுகம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிவிட்டேன். இதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு என்னடா இது எந்த பக்கம் போனாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் அடிமேல் அடி வந்துட்டே இருக்குன்னு குழப்பத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நமக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி வணக்கம். வந்து நம்பருக்கு இருக்கேன் என்ன சித்தி அது உடனே தாங்க உளுல் போடுங்க போலாமா? எப்போ உளுல் இருக்குதா?